ஹலோ கைஸ், என்னுடைய பொங்கல் மினி பிளாக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாமா? மார்னிங் எழுந்ததுமே குளிச்சு ரெடி ஆகிட்டு லட்டு குட்டியை கூட்டிகிட்டு மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. பொங்கல் எப்பயும் நாங்கள் அங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவோம், ஆடு மாடெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்குமே வந்து நம்மளோட லட்டு குட்டிக்கு இது ஃபஸ்ட்டு பொங்கல் இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. போனதுக்கு முன்னாடியே அம்மா வாசல்லாம் மொழுகி வச்சுட்டாங்க சாணி போட்டுட்டு. நான் போனதுக்கு அப்புறமேட்டு கோலம் போட்டுட்டு அடுப்பில் வந்து சாமி கும்பிட்டு பானையை எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிற ப்ராசஸை என்னுடைய மாமனார் வாங்கிக்கிட்டாரு. இதுக்கு நடுவில் அண்ணி வீடு பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட நாங்கள் பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். பொங்கல் அப்போ வந்து எல்லாரும் ஃபேமிலி இருக்க எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து பொங்கல் வைப்போம். அதுதான் ஸ்பெஷலே இங்கே. அண்ணி வீடு வருவாங்க, தம்பிங்க வருவாங்க, நாங்கள் போவோம், அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூட்டமாக இருக்கும் வீடு முழுக்க. இன்னைக்கு சூரிய பொங்கல் தான் நாம் வச்சோம், சக்கரை பொங்கல். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு படையல் போட்டு சாமியுமே கும்பிட்டாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவுமே வந்து எல்லாரும் ஒட்டுக்கா ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த தைப்பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஹாப்பி பொங்கல் ஹால்.